அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் இந்த வருஷத்திற்காக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை உங்களுக்கு விவரித்து இதை கடைபிடிக்கும்படி இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை கைக்கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பே, நீ கீழாகாம மேலவ, அப்படி என்று சொல்லாமல் ஆலோசனை கர்த்தர் என்கிறதை இன்றைக்கு நமக்கு விளக்குகிறார். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் இந்த பூமியில் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருந்திருக்கிறார்கள். நாம் வேதத்திலே சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? கைகூடி வர செய்வார் காரியங்களை. எப்பொழுது? அவரை ஆலோசனை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே 5 நாமங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் விளக்கி உள்ளார். அதில் 2வது நாமம் தான் ஆலோசனை கர்த்தா. நீங்க ஆண்டவரை நோக்கி ஆலோசனை கேட்கும் பொழுது மாத்திரமே அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் நமக்கு வெளிப்படுவார். நீ வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் உன் காதில் தொனிக்கும். எப்பொழுது? நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால், கர்த்தர் உங்களுக்குள் வாசம் பண்ணினால், ஒருவன் எனக்குள் வாசம் பண்ணினால் அவனுக்கு எல்லா சகல ரகசியங்களையும் பரம ரகசியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுவது எப்படி? அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்டவர்கள் உள்ளத்திற்குள் இல்லத்திற்குள் தேவன் இறங்கி வந்து தங்கி தாபரித்து ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். அப்பொழுதுதான் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? மறு உத்தரவு அருளி செய்வார். நம்முடைய தேவன் கேட்கிறவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். நாம் பேசாத தெய்வத்தை வணங்கவில்லை, கேட்காத தெய்வத்தை நாம் வணங்கவில்லை. நாம் பேசும் பொழுது அவர் கேட்கிறார், கேட்டுவிட்டு அவர் மறுமொழி நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வேதத்திலே ஒரு 3 சம்பவங்களை உங்களோடு கூட பேசி சம்பாதித்து அதில் உள்ள ரகசியங்களையும் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். அப்போ நிறைய பேர் நினைப்பாங்க, நமக்கு எந்த காரியத்தை எடுப்பது என்று தெரியவில்லை. ஒருவேளை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமண காரியத்தை ஏற்படுத்தும் பொழுது மகளையோ உங்கள் மகனுக்கு துணையாய் ஒரு மகளுக்கு துணையை தேடும் பொழுது ஒரு 4-5 அலைன்ஸ் உங்களுக்கு தென்பட்டிருக்கலாம். அதில் யாரை தேர்ந்தெடுப்பது? எந்த மகளை மருமகளாக தேர்ந்தெடுப்பது? எந்த மகனை மருமகனாக தேர்ந்தெடுப்பது என்று உங்களுக்குள் ஒரு குழப்பம் ஏற்படும். ஆனால் இதை சிலர் என்ன செய்கிறார்கள்? குறி சொல்வது போல தீர்க்க தரிசனம் என்று சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வயதர் இருக்கிறார்கள். அங்கு போய் குறி கேட்கிறார்கள். எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஆழ்வாநேரி என்கின்ற திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு சகோதரி 30 வயது தாண்டி விட்டது. அப்பொழுது அவர்கள் ஆங்காங்கு பக்கத்தில் உள்ள குறி சொல்கிறவங்கள்ட்ட போய், அதாவது உங்கள் பாஷையில் தீர்க்க தரிசனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதாவது அப்படிப்பட்ட ஒரு தாயார் ஒரு சகோதரிகிட்ட போய் ஜெபிக்க போயிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்களா, உனக்கு மாப்பிள்ளை கிழக்கிருந்து வராது, உனக்கு மாப்பிள்ளை மேற்கிருந்து வராது, உனக்கு மாப்பிள்ளை தெற்கிருந்து தான் வரும் என்று சொல்லி திசையை காட்டி, இந்த திசையில் வருகிற மாப்பிள்ளை எல்லாம் உனக்கு கிடையாது, உனக்கு தெற்கே இருந்து வருகிற மாப்பிள்ளை தான் என்று சொல்லி அவர்கள் வாய்க்கு வந்தது போல ஏதோ ஒன்றை சொல்லவும், இவர்கள் கர்த்தர் தான் அந்த சகோதரி போல நம்மோடு கூட பேசுகிறார் என்று நம்பி இவருடைய வாழ்க்கையை துளைத்து விட்டார்கள். 35 வயதுகள் தாண்டியும் திருமணம் ஆகவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடம் பேசுவார்.
நீங்கள் அவரை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் அவரை ஆலோசனை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக வெளிப்படுவார், தகப்பனாக வெளிப்படுவார். மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் மூத்த சகோதரனாக உங்களுக்கு வெளிப்படுவார். ஆத்தும மணவாளனாக ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுக்கு ஆத்தும மணவாளனாய் வெளிப்படுவார். நீங்கள் எந்த கோணத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படியாக அவர் வெளிப்பட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஒரு மனிதர்களை தேடி செல்லாதீர்கள். அந்த கூட்டத்துக்கு போனால் தீர்க்க தரிசனம் கிடைக்குமா, இந்த கூட்டத்துக்கு போனால் இந்த வருஷத்துக்கு என்ன தீர்க்க தரிசனம் கொடுப்பாங்க, இதையே நீங்க தேடி 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 போய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துளைத்து விட்டீர்கள். கர்த்தருடன் நம்பிக்கை வைப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்கிறவர்களை பின்னாடி தேடி செல்கிறீர்கள். இது ஒரு பரிதாபத்துக்குரிய காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் எல்லாம் இப்படி குறி கேட்டு தீர்க்க தரிசனம் என்று மக்களை தேடி செல்கிறார்கள். ஏன் அப்படி நீங்கள் ஒரு மனிதனை தேடி செல்ல வேண்டும்? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கேட்கும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் கேட்கவில்லை என்றால் அவர் மௌனமாக இருப்பார். ஆகவே இப்படி மனிதர்களை தேடி ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களை தேடி புற மதஸ்தர்கள் ஓடி செல்வது போல நீங்களும் ஒரு புண்ணிய ஸ்தலத்தை தேடி செல்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். நிறைய நினைப்பாங்க, ஐயோ அங்கே நிறைய சாட்சிலாம் சொல்கிறாங்க, எனக்கு நாங்கள் கூட்டத்துக்கு வந்து எனக்கு அற்புதம் நடந்துச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்டு என்றெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பாருங்க, 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தால் அதில் 4 பேர் சாட்சி சொல்கிறாங்க. அது அவர்களுடைய ஜெபத்தினாலே நடந்திருக்கலாம் அல்லவா? அங்கு வந்ததினால் தான் அது நடந்தது என்று நீங்கள் நம்ப வேண்டாம். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு நீங்கள் முற்படுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். பாருங்க, யோசபாத் என்கின்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு துர்செய்தி வருகிறது. இப்படி 3 தேசத்து ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய இராணுவங்களை அழைத்து கொண்டு வந்து நம்மை சூறையாட போகிறார்கள் என்று ஒரு செய்தி வந்த பொழுது அவருடைய மனம் கலங்குகிறது. அவர் உடனடியாக தேவனுடைய ஆலயத்தை நோக்கி செல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் அருகாமையில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் தேடி செல்லாமல் நீங்கள் தூரத்தில் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களை தேடி செல்வது ஏன்? ஆண்டவர் இதை கண்டு மனம் வருத்தப்படுகிறார். இந்த நாளில் ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து விசனப்படுகிறார். சகோதர சகோதரியே, வாக்குத்தத்த ஜெபம், வாக்குத்தத்த தீர்க்க தரிசன செய்தி என்று சொல்லி ஆங்காங்கு ஓடி செல்லாமல் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேவாலயத்தில் நீங்கள் அங்கு சென்று முழங்கால் படியுங்கள். அங்கு உங்கள் குருவானவர் மூலம், உங்கள் பாஸ்டர் மூலம் கர்த்தர் பேசுவார். நீங்கள் தனித்து சென்றால் உங்களிடம் கர்த்தர் பேசுவார். இதைத்தான் இங்கு பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய், எங்கள் தேவனே அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கண்கள் தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். அந்த ஊழியக்காட்ட போலாமா, இந்த ஊழியக்காட்ட போலாமா, அவர் நிறைய தீர்க்க தரிசன வரம் உள்ளவர், அவர்கிட்ட போன அற்புதம் நடக்கு, இவர்கிட்ட போன அற்புதம் நடக்கு, இந்த ஸ்தலத்தில் போய் ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஆண்டவர் அற்புதம் செய்வார், அந்த இடத்துக்கு போன ஆண்டவர் கண்டிப்பா அற்புதம் செய்வார், ஏன்னா அங்க நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. இப்படி உங்கள் மனதை குருட்டாக்கி கொள்ளாமல் நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் யோசபாத் அப்படித்தான் செய்தார். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதற்கப்புறம் அவர் என்ன செய்கிறார்? புலம்புகிறார், எங்கள் தேவனே அவர்களை நியாயந்தீர்க்க மாட்டீரோ? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று ஆண்டவரிடம் முறையிடுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது, உங்களுக்கு போராட்டம் வரும் பொழுது, உங்களுக்கு வியாதி, கஷ்டங்கள், தொல்லைகள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் தன்னுடைய சக்களத்தினால் தினந்தோறும் அவள் நிந்திக்கப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு வேதனை வந்தது. ஐயோ ஆண்டவரே, எனக்கு நீ ஒரு குழந்தை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தையை நான் உமக்கே அர்ப்பணித்து விடுகிறேன், ஆலயத்திலே படைத்து விடுகிறேன், எனக்கு மலடி என்கிற அபச்சொல் நீங்கினால் போதும் என்று சொல்லி அவள் ஆலயத்தில் சென்று குடித்து வெறித்தவள் போல புலம்பினாளாம். அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்ததாம். அப்பொழுது அங்குள்ள ஆசாரியன் பார்க்கிறார், இவள் நெடுநேரமாய் முழங்கால் படிட்டு கண்ணீர் வெடித்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாளே, இவள் ஒருவரை குடித்து வெறித்து வந்திருக்கிறாளோ என்று அவளை தட்டி கேட்கும் பொழுது, இல்லை, நீ தவறாய் இதை புரிந்து கொள்ள வேண்டாம், நான் விசனப்பட்டு வருகிறேன், நான் என் தேவனிடத்தின் சஞ்சலத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன், என்னுடைய கவலையை கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிறேன் என்று அவள் சொன்னார். அப்பொழுது அந்த ஆசாரியன் அவள் சொன்னார், உன்னை உற்பத்திட்ட காலத்தில் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய் என்று தேவன் அந்த ஆசாரியன் மூலம் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் செல்ல வேண்டிய இடம் எங்கே? தேவனுடைய ஆலயம். அங்கு அவளுக்கு அற்புதம் நடந்தது, அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அவள் பொருத்தனை செய்தால் அந்த பொருத்தனை நிறைவேற்றி தீர்த்தாள்.
அந்த பிள்ளை பால்குடி மறந்த பிறகு அவளை, அந்த குழந்தையை கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு அர்ப்பணித்து விட்டாள். இதுவும் அவள் செய்த ஒரு பெரிய காரியம். நிறைய பேர் பொருத்தனை செய்வார்கள், அந்த பொருத்தனை நிறைவேற்ற மாட்டார்கள். இதெல்லாம் பெரிய பொருத்தனை. தவம் கிடந்து பல வருடங்கள் காத்து கிடந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அது அம்மா அம்மா என்று கொஞ்சுகிற நேரத்தில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு ஒப்படைத்தார். என்ன தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே, இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் உங்களை பார்த்து அதைத்தான் கேட்கிறார். உனக்கு கவலை என்றால், பிரச்சனை என்றால், உனக்கு போராட்டங்கள் என்றால் என்னை நோக்கி வா, என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் எரேமியா 33:3 சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு பிரச்சனையா? பக்கத்து வீட்டுக்கு போகாத, எதிர்த்த வீட்டுக்கு போகாத, அந்த வக்கீலை பார்க்க போகலாமா, இந்த போலீஸை பார்க்க போகலாமா, இந்த அரசியல்வாதியை பார்க்க போகலாம் என்று போகாது. என் சமூகத்தில் வா. இங்கே பாருங்க, யோசேப்பா தெரிஞ்சுதான் அவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷன். அவன் விக்கிரக தோப்புகளாம் அழித்தனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆனால் அப்பேற்பட்ட தேவ மனுஷன் தேவன் ராஜாவாகவும் இருந்தார். அவர் தேவனிடத்தில் முறையிட்டார். பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது. அவர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று முறையிட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு உத்தரவு சொல்லுகிற தேவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போ, நாளைக்கு கீஸ் வனாந்தரத்துக்கு போ, அங்கு அவர்கள் உனக்கு எதிரிட்டு வருவார்கள். அப்பொழுது நீ ஒன்று செய்யலாம், நீ சும்மா இரு, தரித்து நில், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் என்றார். ஆனால் அவர் என்ன செய்தார்? அவர் இராணுவத்திற்கு முன்பதாக பாடகர் குழுவையும் இசைக்கருவிகளோடு இராணுவ வீரர்களை நிறுத்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆண்டவரை உயர்த்தி பாடினார்கள். கீத வாத்தியங்கள் வானம் முழங்க தொனிக்க செய்தார்கள். என்ன நடந்தது? எதிரிகள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகளை தேவன் உண்டாக்கினார். அவர் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு வந்தபடினால் அவர்களே அழித்து இவர்கள் யுத்தம் செய்யவில்லை. சகோதர சகோதரியே, ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார். எதற்காக? இவங்க குறி சொல்லுவங்களை தேடி போகவில்லை, தீர்க்கதரிசி என்று சொல்லி தேடி போகவில்லை. கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றார். அங்கு உபவாசம் இருந்தார். யூதா ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் அறிவிப்பை கொடுத்தார். எல்லா குடிமக்களும் நீங்கள் உபவாசித்து ஜெபியுங்கள் என்று அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்தார். எல்லாரும் உபவாசிக்கிறார்கள். இவர் தேவனுடைய ஆலயத்தில் காத்திருக்கிறார். ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். நீ இந்த ரூட்டில் போ, அவங்க அந்த ரூட்டில் வருவாங்க, நீ சும்மா நில்லு. ஆனால் அவர் சரி செய்தார். ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு பாடகர் குழுவையும் இசைக்கருவி மீட்டுகிறவர்களையும் இராணுவத்திற்கு முன்னாக நிறுத்தினார். யாராவது செய்வாங்களா? எதிரிகள் 3 ராஜாக்கள் சேனையோடு வரும்பொழுது யாராவது செய்வார்களா? ஆனால் அவர் செய்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்கள். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனையின்படி நீங்கள் செயல்படுத்த வேண்டும், நடத்த வேண்டும். அதுதான் தேவன் உங்களிடம் விரும்புகிறார். அதற்கு அடுத்த பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது யோசேப்பு மரியாள் அவர்கள் இருவருக்கும் ஆண்டவர் யோசேப்புக்கு தரிசனத்தில் சொல்கிறார், உன்னுடைய குழந்தையை, அதாவது இயேசுவை கொலை செய்வதற்கு ஏரோது ஒரு ரகசிய திட்டம் போட்டிருக்கிறான். ஆகவே நான் சொல்லும் வரைக்கும் நீ எகிப்திலே போயிரு. உடனடியாக யோசேப்பு கீழ்ப்படுகிறார். இதுதான் ஆண்டவருடைய ஆலோசனை. உங்களுக்கு ஆபத்து வரும் பொழுது, உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது தேவன் உங்களோடு கூட பேசுவார். அன்றைக்கு யோசேப்போடு பேசின தேவன் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிறவர். ஒரு ஊழியக்காரன் மூலம்தான் பேசுவார் என்று நீங்கள் மூடத்தனத்தோடு நம்பிக்கையோடு இராதபடி தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு யோசேப்புக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றினார். தூதன் தோன்றி, நீ புறப்பட்டு போ, இந்த எகிப்து தேசத்தில் போயிரு, அந்த ஏரோது சாகும் வரைக்கும் நீ அங்கே இருக்கணும். அதற்கப்புறம் நான் உனக்கு தெரிவுபடுத்துவேன். அப்பொழுது நீ புறப்பட்டு நேசரத்து வா என்று ஆண்டவர் சொல்வதை அந்த யோசேப்பு கீழ்ப்படிந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேட்கும் பொழுதுதான் அதை கொடுப்பார். ஆகவே இன்றைக்கு இந்த 1ஆம் தேதி பிரதானமாய் கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம், அவர் ஆலோசனை கர்த்தர். அவரை தேடி ஆங்காங்கு செல்லாதீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு தேவாலயத்தை கொடுத்திருக்கிறார். அங்கு சென்று நீங்கள் கண்ணீர் விடுங்கள். அன்னாலை போல யாரும் இல்லாத நேரத்தில், ஆராதனை நடக்காத நேரத்தில் நீங்கள் தனித்து போய் முழங்கால் பிடித்து கண்ணீரிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். நாம் பேசுகிற தெய்வத்தை வணங்குகிறோம். ஆகவே ஒரு ஜெபம் நடக்கும் பொழுதுதான் போகணும் என்று அல்ல, தனித்து போய் ஜெபித்து பாருங்கள். ஜெபம் நடக்கும் பொழுதும், ஆராதனை நடக்கும் பொழுதும் போய் ஜெபித்து பாருங்கள். அன்றைக்கு இந்த ஐயர்வாள் பேசினா ஆண்டவர் என்னத்தை கேட்பாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு கழுதை வைத்து கர்த்தர் பீலையாமுடைய கண்களை திறந்தார். கழுதை தான் பேசிச்சு.
ஆண்டவர் சொன்ன, நீங்கள் எனக்காக பேசவில்லை என்றால் இந்த கற்கள் எல்லாம் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒருவேளை உங்கள் கண் பார்வையிலே தவறு செய்த குருவானவராக இருக்கலாம். ஆனாலும் கல்லை வைத்து பேசுகிற தெய்வம் யாரு? பீலையாமுக்கு கழுதை வைத்து பேசின தெய்வம் உங்கள் குருவானவருடன் பேச மாட்டாரா? ஆகவே அவரை பார்க்காதீர்கள், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் யார் மூலமாவது பேசுவார், எப்படியாவது பேசுவார். திடீரென்று ஆலயத்தில் மணி அடித்து ஒரு வாசகம் பேசும். அது ஒருவேளை நீங்கள் ரெக்கார்ட் செய்து அதுதான் மாற்றி மாற்றி 1000 வசனங்களை மாற்றி மாற்றி சொல்லக்கூடும். ஆனால் ஒரு பிரச்சனையோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது, சமயத்துக்கேற்ற வார்த்தையை அந்த நேரத்தில் உங்கள் காதுகளில் தொனிக்க செய்வார். கர்த்தர் அப்படியும் பேசுவார். சில நேரங்களில் பேருந்துகளில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஆலயத்தில் பள்ளிக்கூடங்களில் காம்பவுண்ட் வல்ல வசனங்களை எழுதி போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை, சமயத்துக்கேற்ற வார்த்தை அந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படும். இது யாருக்கு சொல்கிறேன் என்றால், ஒரு அபிஷேகத்தையும் பரிசுத்தாவின் நிறைவை பெறாதவர்களுக்கு நான் சொல்கிறேன். ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்கள் கர்த்தரே உங்களோடு கூட பேசுவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணும் பொழுது அவர் நமக்குள் இருந்து வழி நடத்துவார். நீ என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், எங்கு போக வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்று ஆலோசனை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற ஒரு தேவ மனிதன், அவன் தான தர்மம் செய்கிறவனாய் இருந்தான். அவன் ஜெபிக்கிறவனாய், தொடர்ந்து ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவனிடம் ஆண்டவர் இப்படி பேசுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவதூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, பிரத்யட்சமாய் திறந்த கண்களிலே தரிசனம் காண்கிறான். இந்த அப்போஸ்தலருடைய காலம், இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் இந்த கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் தரிசனமாயினார். ஆனால் அவன் ஏன் அப்படி தரிசனமானார்? இவன் தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீங்கள் தான தர்மங்களை செய்கிறவர்களாகவும் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பிரத்யட்சமாக வெளிப்படுவார். அவன் சொல்றான், நீ போ. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூடுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. இப்பொழுது யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி என்றார். உடனே இவன் 2 வேலையாட்களை சொல்லி அழைப்பிக்கிறான். அதே நேரத்தில் அங்கு அந்த சீமோனுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல், இல்லை பேதுரு அந்த தரிசனங்களை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்றார். நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஒரு பக்கம் கொர்நேலியுவுக்கு பேசுகிறார், இன்னொரு பக்கம் பேதுருவுக்கு பேசுகிறார். இதான் கர்த்தர். ஆண்டவர் உங்களை நடத்துவார். சகோதர சகோதரியே, நீங்கள் ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள், அவரை மாத்திரம் நீங்கள் நம்பியிருங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இன்றைக்கு பிரத்யட்சமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம், அந்த இயேசுவை அறியாதவர்கள் எங்கே திருப்பதிக்கு ஓடி செல்கிறார்கள், அங்கு போனால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு சாமியாரை தேடி தேடி ஓடி செல்கிறார்கள். இப்படி உங்களுக்கு சொல்லப்போனால் இது சென்னைக்கு போகிற வழியில் ஒரு சாமியார் இருக்கிறார், அவர்லாம் மனித கடவுளா, அவங்களை தேடி செல்கிறார்கள். இப்படி புண்ணிய ஸ்தலங்களை தேடி சென்று கடைசியில் தோல்வி தான் தழுவுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் அவிசுவாசிகளைப் போல, அஞ்ஞானிகளைப் போல புண்ணிய ஸ்தலங்களை தேடி செல்லாதீர்கள். அதற்காக இந்து மார்க்கத்தில் உள்ளதை சொல்லலை, கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள ஊழியர்கள், நாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தால் அற்புதம் நடக்கும் என்று ஒரு 10 பேரை சாட்சி சொல்ல வைப்பார்கள். அதை பார்த்து நீங்கள் அந்த இடத்துக்கு தேடி செல்ல வேண்டாம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை சகோதரியே. அவர்கள் இன்றைக்கு இருப்பார்கள், நாளைக்கு மறைந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் என்றென்றைக்கும் உங்களுடைய வீட்டு வாசற்படி பக்கத்தில் இருக்கிற தேவாலயத்திற்கு செல்லுங்கள். அந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். நீங்கள் போய் ஆண்டவர் நோக்கி கதறி கேளுங்கள். யோசேப்புக்கு தரிசனமான கர்த்தர், அந்த கொர்நேலியுவுக்கு தரிசனமான கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். யோசபாத்துக்கு ஆண்டவர் பேசினது போல உங்களுக்கும் ஆண்டவர் பேசுவார், ஜெயத்தை கொடுப்பார். அந்நாளுக்கு ஆண்டவர் அந்த ஆசாரியனை வைத்து பேசினார், 38 காலத்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று. அதே போல நடந்தது. அவர் சாதாரண ஒரு ஆசாரியன், தன் 2 பிள்ளைகளை கூட நல் ஒழுக்கத்தில் நடத்தாத ஒரு ஆசாரியன் தான். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஆசாரியன் மூலம் கர்த்தர் பேசினார். யாரை வைத்தும் பேசுவார். சகோதர சகோதரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆலோசனை, கர்த்தட்ட ஆலோசனை கேட்க வேண்டும். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த புத்தாண்டிலே உங்கள் அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் பேசின அருள் வாக்குக்காக உமக்கு நன்றி செல்கிறோம்.
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரே. யோசபாத்துக்கு ஆலோசனை சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து இப்பொழுது நீர் சொல்லுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுப்பீராக. யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்தீர், அதன்படி ஆண்டவரே உம்முடைய குமாரராக இருக்கும் பொழுது உண்மை பாதுகாத்தார்கள். அதே போல ஆண்டவரே கொர்நேலியுவுக்கு ஆண்டவரே நீர் ஆலோசனை கொடுத்தீர், அதன் மூலம் அதே போல பேதுருவுக்கும் ஆலோசனை கொடுத்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நீ செய்து இப்பொழுதும் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காக உம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சஞ்சலத்தோடு வேதனையோடு பழைய வருடத்தை தாண்டி இந்த புதிய வருடத்துக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இது இந்த வார்த்தைகள் ஒரு அருமருந்தாய் இருக்கட்டும் அப்பா. அவர்கள் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் எதை செய்வது, எங்கு செல்வது, யாரை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு குழப்பத்தோடு வாழ்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை கொடுப்பீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பீராக. ஆண்டவர் புண்ணிய ஸ்தலங்களையும் ஆண்டவரே மனிதர்களையும் தேடி செல்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உன் பக்கம் நீர் திசை திருப்புவீராக. உம்மை நோக்கி மாத்திரம் பார்ப்பதற்கு நீர் கிருபை கொடுப்பீராக. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே பொல்லாத சத்துருவானவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதை வஞ்சித்து நரகத்திற்கு இழுத்து செல்லாதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை நீர் திறப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் திறக்கப்படுவதாக. உம்மை நோக்கி மாத்திரம் உடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் அப்பா. இந்த நேரத்தில் மருத்துவமனையிலும் படுக்கையிலும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதியும் மருத்துவமனையிலே ஆண்டவரே தனக்கு அருமையானவரை ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து படுக்கையிலிருந்து திரும்பி ஆண்டவர் எழும்பி தன் வீட்டிற்கு வர நீ உதவி செய்வார். வீட்டிலே கட்டிலே படுத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை சுகப்படுத்துகிறாங்க. படுக்கையில் இருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது எழுந்து நடங்கள். ஆண்டவர் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது தரித்திரம் கடன் பிரச்சனையோடு இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் காலெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. தொழிலில் முடக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே புதிய வாசல்களை திறந்து கொடுப்பீராக. எல்லா வறுமையும் தரித்திரமும் இயேசுவின் நாமத்திலே இந்த பிரார்த்தனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வாழ்க்கை துணையை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எந்த மகனை தேடுவது, எந்த மகளை தேடுவது என்று ஆண்டவரே அவர்களுக்கு ஞான கண்களை நீர் திறந்து கொடுப்பீரார், நீர் ஆலோசனை கொடுப்பீரார். ஆண்டவரே தவறான வழியில் தேர்ந்தெடுத்து விடாதபடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. வாழ்க்கை துணைக்காக கேட்டுக்கொள்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் வாழ்க்கை துணையை நீர் அள்ளி செய்வீராக. திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்நாளை கடாட்சித்த தேவன், ரெபேக்காளை கடாட்சித்த தேவன் இப்பொழுது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கற்பத்தினை திறப்பீராக. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட அந்த கற்பம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய சரீரத்திலும் இப்பொழுது பாய்ந்து செல்வதாக. அவருடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறப்பீராக. சபிக்கப்பட்ட கற்பத்தை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளை தாட்சியோடு இந்த பூமியில் வாழ்கிற பாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்தும். பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த 1ஆம் தேதியும் பிரிந்து வாழ்கிற நம்முடைய பிள்ளைகள் மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்து வாழக்கூடிய கிருபையை நீ கொடுப்பீர். ஒருவேளை நீதிமன்றத்தில் போய் ஆண்டவர் டைவர்ஸை பெற்றுக்கொண்டிருந்தாலும் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையை துளிர்விட வைக்க உம்மால் முடியும். ஆண்டவரே செத்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பின தேவன் நீர் அல்லவா. இந்த பிரிந்த குடும்பங்களை மறுபடியும் இணைத்து மகிழ்ச்சியோடு இந்த பூமியில் வாழ நீர் கிருபை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு நன்றி சென்று வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. வெளிநாட்டில் செல்வதற்கு விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசா காரியங்களை கைகூடி வர செய்வீராக. வழக்கு நிமித்த நீதிமன்றமாக ஏறி இறங்குகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீதி நியாயத்தை கர்த்தர் நீர் அள்ளி செய்வீராக. உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கொண்டு வருகிற அந்த வழக்குகளில் விடுதலை நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம், உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய ஐஸ்வர்யம் உடைய பிள்ளைகளோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பதாக இயேசு இரட்சகருடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு மாத்திரம் நீங்கள் செல்லுங்கள். ஒரு மனிதரை தேடியோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களை தேடியோ நீங்கள் செல்ல வேண்டாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன அன்பு இரட்சகரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இந்த வருடத்தை வெற்றியோடு கடந்து செல்வீர்கள். God bless you.